பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டை ஒன்றிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழக வெற்றிக் கழக பெரம்பலூர் மாவட்ட துணை செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பங்கேற்று குடிநீர் வசதி, பெண்களுக்கு கழிப்பறை வசதி, சாலை சீரமைப்பு, மயானம் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை காட்டன் மந்து பகுதியில் மொர்வர்த் எனப்படும் தோடர் பழங்குடியின திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரம்பரிய இசை பாடி நடனமாடி மகிழ்ந்த நிலையில் இதனை சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையம் முகப்பு பகுதியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் காசநோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை உதகை வட்டாட்சியர் சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு காசநோய் ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காசநோய் பற்றி யாரும் அஞ்ச வேண்டாம் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆஷா ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்களை நிரந்தரம் செய்து குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் பேரூராட்சியில் இரவோடு இரவாக தரமற்ற சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 1,50,00,000 மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலை தொட்டால் உதிரும் நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் சார்பில் 20 பனை ஓலை கைவினைஞர்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் அருண்குமார் தலைமை தாங்கி பயிற்சியினை தொடங்கி வைத்த நிலையில் பனை ஓலையில் தயாரிக்கப்படும் பொருட்களை பல்வேறு வண்ணங்களிலும் வடிவத்திலும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பயிற்சி கொடுக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கொல்லங்கோடு பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவிலின் மீனவரணி தூக்க திருவிழா மிக விமர்சையாக கோவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க கோவில் முன்பு வந்தடைந்த திருக்கொடி மதுரை ஆதீன முன்னிலையில் ஏற்றப்பட்ட நிலையில் கேரள தமிழக பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள லியாகத் ஹோட்டலிலிருந்து மந்தி பிரியாணி வாங்கி வந்து சாப்பிட்ட பெரியவிளையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 17 பேர் வாந்தி வயிற்றுப்போக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில் உணவு சாப்பிட்ட மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்து வருவதாக ஹோட்டல் உரிமையாளர் திவான் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 26 கிலோ கஞ்சா மற்றும் கடத்திய காரை வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த அருண், வினித் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் மழையால் சேதமடைந்த மிளகாய் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் விவசாயிகளிடம் உறுதியளித்துள்ளார். மழையால் சேதமடைந்த மிளகாய் பயிர்களை நேரில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குளம் மற்றும் புதூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.